தோல்வி என்ன செய்யும்? தோல்வி என்பது மனிதனுக்கு வந்தாக வேண்டிய ஒரு விஞ்ஞான அனுபவம். ஆனால் தோல்வியை புரிந்து கொள்கிறவன் ஞானி, துவண்டு போகிறவன் அறிவிலி. தோல்வியை புரிந்து கொள்கிற ஞானிகளாக நாம் இருப்போம். கழுத்திலிருந்து தங்கம் இருக்கிறது. கழுத்தில் இருந்தாலும் அது கழற்றி வைக்கப்பட்டாலும் தங்கம் தங்கம்தான். பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சேகர்பாபுவின் செயல் சேகர்பாபு. கழுத்திலிருந்து கழற்றப்பட்ட தங்கம் அடகுக்கு போகிறது என்று கருதினால் அது பிழை. கழுத்திலிருந்து கழற்றப்பட்ட தங்கம் அடகுக்கு போகவில்லை, புடம்போட போகிறது. இன்னும் மெருகு கூடி, இன்னும் ஒளி கூடி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நண்பர்களே, நான் எண்ணி 20 முதல் 22 நிமிடங்கள் உங்களோடு உரையாற்ற வேண்டும் என்று விரும்பி வந்திருக்கிறேன். இந்த 22 நிமிடங்களும் உங்கள் கண்களும் என் கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளட்டும். உங்கள் இதயமும் என் உதடும் அருகருகே இருக்கட்டும். உங்கள் செவிகள் என்னுடைய ஒலியோடு கலந்திருக்கட்டும். உங்கள் கை தொலைபேசிகள் மூடப்பட்டிருக்கட்டும், காதுகள் திறந்திருக்கட்டும். உங்களோடு மனம் விட்டு சில செய்திகளை உரையாட வேண்டும் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, கலை என்ற சொல் தமிழில் மிக பழையது. கலைஞன் என்ற சொல் தமிழில் மிக பழையது. அதுவே அன்விகுதி அல்லாமல் அருவிகுதி போட்டு கலைஞர் என்று சொன்னாலும் அந்த சொல் 2000 ஆண்டுகளாக தமிழில், தமிழ் நெடுங்கணக்கில் கையாளப்பட்டு வந்த சொல். இந்த பழைய சொல்லுக்கு 20ஆம் நூற்றாண்டில் ஒரு புத்தம் புதிய மின்சாரத்தை பாய்ச்சியவர் கலைஞர். அதுவரைக்கும் இல்லாத பொருள், அதுவரைக்கும் இல்லாத வேகம், அதுவரைக்கும் இல்லாத உயரம், அதுவரைக்கும் ஆளப்பட்டிராத சொற்கோவை கலைஞர் என்ற தனி மனிதனால் அந்த சொல்லுக்கு பெருமை உண்டானது. கலை என்று சொல்லி பாருங்கள், அதில் பெரிய எழுச்சி இல்லை, ஒரு பொருள் அவ்வளவுதான். கலைஞர் என்று சொல்லி பாருங்கள், நாதசுர கலைஞர், இசைப்பாட்டு கலைஞர், வாய்ப்பாட்டு கலைஞர், கல்கலைஞர், சொல் கலைஞர் என்று கலைஞர் என்பது பொது சொல்லாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் கலைஞர் என்றால் திருக்குவளையில் முத்துவேலருக்கு மகனாக பிறந்த மு. கருணாநிதி என்ற ஒருவரை மட்டும்தான் குறிக்கும் என்று தமிழ்நாடு பொருள் கொள்ளப்பட்ட பிறகு அந்த சொல்லுக்கு வந்த அடர்த்தி, ஆண்மை, பொருள், செறிவு, திட்பம், நுட்பம் எல்லாம் அதிகம். இன்று 103வது பிறந்த நாளை சேகர்பாபு அவர்கள் இந்த மன்றத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார். நீங்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் கலைஞருக்கு புகழ் சேர்க்க வந்திருக்கிறோம் என்று. அப்படி நினைத்தால் அது ஒரு மனப்பிழை என்று நான் கருதுகிறேன். கலைஞருக்கு புகழ் சேர்ப்பதற்காக இந்த விழா இங்கு நிகழவில்லை. நமக்கு நாமே அவர் பெயரை சொல்லி எழுச்சி ஊட்டுக் கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அவர் பெயர் ஒரு வெற்றி, அவர் பெயர் ஒரு சரித்திரம், அவர் பெயர் ஒரு ஆறுதல், அவர் பெயர் ஒரு வியூகம், அவர் பெயர் எதிர்காலத்திற்கான வழிகாட்டுதல் என்று கருதி கொண்டால் அவரை நீங்கள் புரிந்து கொள்வது இந்த நேரத்துக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இயக்கம் காணாத தோல்வியா? இயக்க தலைவர்கள் காணாத பின்னடைவா? இல்லை. என் நண்பன் ஒருவன் நன்றாக சொன்னான், ரப்பர் மரத்துக்கு
ரணங்கள் புதிதல்ல. ரப்பர் மரத்தினுடைய குணமே அது அரிவாளால் கீறப்படுவதுதான், வெட்டப்படுவதுதான். வெட்டுகிற பள்ளத்திலிருந்து ரப்பர் பால் வழிந்து வந்து பாத்திரத்தில் நிறையும். ரப்பர் மரத்தை வெட்டினால்தான் ரப்பர் பால். அந்த ரப்பர் பால் தான் நாம் பயன்படுத்துகிற பொருள்களுடைய கச்சா பொருள். எனவே ரப்பர் மரம், இந்த இயக்கம் ரப்பர் மரத்துக்கு ரணங்கள் புதிதல்ல. அது இருந்தால்தான் அது பால் வெடிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய ஆதங்கம் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். திமுக கூட தோற்கலாம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தோற்றிருக்கக்கூடாது. நிலா தேயலாம், வானம் தேய்ந்து விடக்கூடாது. காற்றில் ஈரப்பதம் குறையலாம், கடலில் ஈரப்பதம் குறைந்திருக்க கூடாது. இதுதான் என்னுடைய ஆதங்கம். நன்மை செய்து தீமை வாங்கும் இதயம் கேட்பேன் என்று கண்ணதாசன் ஒரு பாடலில் எழுதியிருக்கிறார். அந்த இதயம் எதை கேட்கிறது? ஓர் இதயத்தை கேட்கிறது. அது எதை தாங்குகிற இதயம்? தீமையை தாங்குகிற இதயம். தீமை செய்து தீமை தாங்குகிற இதயத்தை கவிஞன் கேட்கவில்லை. நன்மை செய்து தீமை வாங்குகிற இதயத்தை கவிஞன் கேட்கிறான். நன்மை செய்தார், தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்தார், தொண்டு செய்தார், இரவு பகலாக உழைத்தார். கொளத்தூர் தொகுதியை இது தமிழ்நாட்டின் ஒரு தொகுதியா, சிங்கப்பூரின் ஒரு பகுதியா என்று கேட்கும் அளவுக்கு மாற்றி வைத்தார். அவர் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் தமிழச் சாதியின் நன்றி உணர்ச்சியின் மீது நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. நண்பர்களே, அந்த தோல்வி ஒரு தோல்வி அல்ல. மே 4 ஒரு நாள் மட்டும்தான் தளபதி ஸ்டாலின் தோற்றிருக்கிறார். அந்த தொகுதி மக்கள் 365 நாளும் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நான் தளபதி ஸ்டாலினுக்காக வருந்துவதை விட அந்த தொகுதி மக்களுக்காக அதிகம் வருந்துகிறேன். ஆனாலும் அந்த தொகுதி மக்கள் தமிழர்கள் என்பதனாலும், தமிழ்நாட்டு எல்லைக்குள் குடியிருக்கிற வாக்காளர்கள் என்பதனாலும், தமிழ்நாட்டின் சகல உரிமைகளையும் அனுபவிக்க உரிமை பெற்றவர்கள் என்பதனாலும் அவர்கள் அப்படி வாடிவிடக் கூடாது என்று ஒரு கவிஞனாக, எழுத்தாளனாக, சக குடிமகனாக அந்த மக்கள் துன்பப்படக்கூடாது என்றும் நான் விரும்புகிறேன். தோழர்களே, ஒரு உண்மையை சொல்லட்டுமா உங்களுக்கு? இதுதான் மிகப்பெரிய உண்மை. நான் 50 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தோடு உங்களுக்கு இருக்கிறேன். இந்த இயக்கத்தோடு இருப்பது எதற்காக என்று உங்களில் யாராவது நினைத்து பார்த்தீர்களா? நான் உள்ளே வருகிற போது எனக்கு கிடைத்த அன்புதான் நான் சம்பாதித்திருக்கிற மிகப்பெரிய தமிழ் சொத்து என்று நினைக்கிறேன். என் மீது உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசை, எவ்வளவு பெரிய அன்பு, நம்பிக்கை. ஒன்றை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த இயக்கத்தில் 50 ஆண்டுகளாக நான் உடன் இருக்கிறேன். வெற்றியிலும் தோல்வியிலும் பக்கத்தில் இருக்கிறேன். கழுத்துக்கு மாலை வந்தாலும், கழுத்துக்கு கத்தி வந்தாலும் அருகில் இருந்து நான் காக்க முயன்றிருக்கிறேன், அல்லது தோளுக்கு மாலையை நான் மதித்திருக்கிறேன். பதவிக்காகவா, பணத்துக்காகவா, மந்திரி பதவிக்காகவா, சட்டமன்ற உறுப்பினருக்காகவா, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்காகவா? இவையெல்லாம் எனக்கு சரியாக வராது என்று தெரிந்தவன் நான். நான் மிகவும் மதிப்பது எனது சுதந்திரத்தை.
என் சுதந்திரத்தின் கழுத்துக்கு கத்தி வைக்கிற எதையும் நான் ஆராதிப்பதில்லை. தமிழ் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தை மட்டும்தான் நான் பெருஞ்செல்வமாக கருதுகிறேன். ஆனாலும் கலைஞர் என்றால் எனக்கு காதல், தளபதி என்றால் ஓர் அன்பு, உதயநிதி என்றால் ஒரு பாசம், சேகர் பாபு என்றால் ஒரு நம்பிக்கை. இதை ஏன் சொல்லுக, பிறகு ஏன் இந்த இயக்கத்தோடு பயணிக்கிறாய் என்று கேட்பீர்கள். உங்களுக்கெல்லாம் ஊடகத்தார் 16 ஒளிப்பதிவு கருவிகள் இந்த கூடத்தில் இருக்கின்றன. எனக்கு தெரியும், ஒவ்வொரு ஒளிப்பதிவு கருவிக்கும் பின்னால் 10,000 மக்கள் இருப்பார்கள் என்பதை நான் உணர முடிகிறது. 1,60,60,000 பேர் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போது ஒரு 40,000 பேர் இந்த நிகழ்ச்சியை கண்ணுற்றும் செவியுற்றும் கொண்டிருக்கலாம். இன்னும் பல பேர் அதை காணலாம். இதன் வழியாக தமிழ் சமுதாயத்துக்கு ஓர் உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பிறகு ஏன் இந்த இயக்கத்தோடு உனக்கு நெருக்கம் என்று கேட்டால் என் இதயம் சொல்லுகிற ஒரே பதில், தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் தியாகம் செய்த இயக்கமும் இன்னும் தியாகம் செய்யக்கூடிய உறுதி வாய்ந்த இயக்கமும் எனக்கு நம்பிக்கை தருகிற இயக்கமும் இருக்கிற இயக்கங்களில் வளமும் பலமும் வாய்ந்ததான இயக்கமும் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பயணிக்கக்கூடிய இயக்கமும் இதுதான் என்ற நம்பிக்கையோடு நான் என் தமிழை அழைத்து கொண்டு இவர்களோடு உரையாடி கொண்டிருக்கிறேன். நான் நேசிக்கிற தமிழ் உங்களிடமும் இருக்கிறது. உங்களிடம் உள்ள தமிழை நானும் நேசிக்கிறேன். ஒடுக்கப்பட்ட பகுதியிலிருந்து வந்தவன் நான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உங்கள் இயக்கம் காட்டுகிற உறுதியும் அன்பும் என்னையே மீட்டெடுப்பதாக தோன்றுகிறது என்று நான் உறுதிப்படுகிறேன். பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞரும் அதன் வழியே இன்றிருக்கிற தளபதியும் பாடுபட்டு கொண்டிருக்கிற இந்த இயக்கம் தமிழுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ள இயக்கம், தமிழர்களுக்கு இன்னும் நம்பிக்கை உள்ள இயக்கம் என்ற உறுதியான வேர்வையில் நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். நண்பர்களே, தோல்வியை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அதில் இருக்கிறது உங்கள் மேன்மை, அதில் இருக்கிறது உங்களுடைய எதிர்காலத்தின் நன்மை. காதலியின் பெருமை பிரிவில் தெரியும், தாயின் பெருமை அவள் மறைவில் தெரியும், நண்பனின் பெருமை வறுமையில் தெரியும், ஒரு தலைவனின் பெருமை தோல்வியில் தான் தெரியும். வெற்றி என்பது உங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு, தோல்வி என்பது ஒரு தலைவன் மட்டும் தாங்கிக் கொள்வதற்கு. எது பெரியது? உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வெற்றியை விட தனி ஒரு தலைவன் தானே தாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்வதுதான் ஒரு தலைவனின் மாண்பு. செயற்குழு கூட்டத்தில் தளபதி ஸ்டாலின் பேசிய பேச்சு என் இதயத்தில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது. அவர் சொன்னார், யாரும் யாரையும் குறை சொல்லாதீர்கள், தோல்விக்கு காரணம் யார் என்று யாரையும் விரல் சுட்டாதீர்கள், தோல்வியின் முழு பொறுப்பையும் நான் ஒருவன் மட்டுமே ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன திராணி, என்று சொன்ன அருமை அவருக்கல்லவா தெரியும். நண்பர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். இந்த தோல்விக்கு பிறகு நாம் காலத்தை புடம்போட வேண்டும். இயக்கத்தை இந்த தோல்விக்கு பிறகு நாம் செம்மை உறுத்த வேண்டும். என்ன நிகழ்ந்தது என்பதை நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் எளியவன், அரசியல் அறியாதவன், உங்களோடு பயணிக்க வாய்ப்பு அற்றவன் அல்லது தகுதி கூட இல்லாதவன். ஆனாலும் நான் சொல்லுகிறேன்,
இந்த தோல்விக்கு காரணமான ஆட்கள் என்று நீங்கள் கருதுகிற ஆட்கள் யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்குரிய காலம் இது அல்ல. யார் மீதும் நடவடிக்கை எடுப்பது இது அல்ல என்று நான் சொல்வதற்கு காரணமே, எல்லார் மீதும் தவறு இருந்தால் யார் மீது நடவடிக்கை எடுப்பது? இது நம்மை நாமே தேற்றிக்கொள்ள வேண்டிய காலம். ஜப்பானில் ஒரு கதையை சொல்வார்கள். இந்த தோல்வியை நாம் உரமாக இட்டுக்கொள்ள வேண்டும். ஜப்பானிய எரிமலை வெடிக்கும், எரிமலை குழம்புகள் விசிறி பரவும், பல ஊர்களையெல்லாம் அக்கினி குழம்பு நனைக்கும். எரிமலை குழம்பு வந்து விழுந்த கிராமத்து மக்கள் ஊரை விட்டு ஓடிவிடுவார்கள். சில மாதங்கள் கழித்து ஊருக்கு திரும்புவார்கள். எரிமலை குழம்புகள் ஆறி கிடக்கும் சாம்பலாக. அந்த சாம்பலை அள்ளி நிலத்திலே விதைப்பார்கள். அந்த சாம்பலை போன்ற உயர்ந்த உரம் உலகத்தில் இல்லை என்பதை ஜப்பானியன் அறிவான். அந்த சாம்பலை நிலத்தில் விதைத்த பிறகு சாகுபடி செய்வான். ஒரே ஒரு விளைச்சலில் 3 மடங்கு சாகுபடி காணக்கூடிய வலிமை அந்த சாம்பலுக்கு உண்டு. அந்த சாம்பல் தான் இந்த தோல்வி. அந்த விவசாயி தான் நீங்கள். அந்த விளைச்சல் தான் எதிர்காலத்தில் நீங்கள் காணப்போகிற வெற்றி என்று நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இதுதான் மக்களை அதிகமாக சந்திக்கிற காலம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். கலைஞரை பற்றி ஒரு உறுதியான சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். எந்த ஒரு சம்பவத்தையும் ஆதாரம் இல்லாமல் மேடையில் பேசுகிறவன் கோழை அல்லது பொய்யன். எதையும் ஆதாரத்தோடு பேச வேண்டும் என்பது என்னுடைய பேச்சு கொள்கைகளுள் ஒன்று. இப்போது நான் சொல்ல போகும் சம்பவத்திற்கு மிகப்பெரிய ஆதாரம் உண்டு. அந்த ஆதாரம் யார் என்றால் நான் தான். கண்கண்ட சாட்சி, செவியுற்ற சாட்சி நான் தான். பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் தான். ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் கலைஞர். ஒரு கூட்டம் முடிகிறது. அப்போது ஆலிவர் ரோட்டில் அவர் குடியிருந்தார். அமைச்சர்கள் கார்கள் பின்தொடர ஆலிவர் ரோடு இல்லத்துக்கு மாலை 5 மணிக்கு வருகிறார். அங்கு சிறிது ஓய்வெடுத்து விட்டு பெரியார் திடலுக்கு செல்ல வேண்டும் என்பது அடுத்த நிகழ்வு. பெரியார் திடலில் ஆசிரியர்கள் மாநாடு. அப்போது ஒரு தகவல் வருகிறது, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்று. அப்போல்லாம் இமெயில் கிடையாது, ஃபேக்ஸ், தொலை நகல். இது மின்னஞ்சல், அது தொலை நகல். அந்த ஃபேக்ஸ் அந்த செய்தி வருது, ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது என்று. உடனே அந்த இடத்தின் மொத்த வானிலை மாறிவிட்டது. சொற்கள் மறைந்து விட்டன. மகிழ்ச்சி உறைந்து விட்டது. சற்றே வெளியே பார்த்தேன். எந்த காரிலும் தேசிய கொடி இல்லை, கட்சி கொடி பறக்கிறது. ஒரு அமைச்சர் சொல்கிறார், வேணாண்ணே, இந்த மக்களுக்கு இவ்வளவு பாடுபட்டு கடைசியில் என்னத்தை கண்டிங்க, இந்த கூட்டத்துக்கெல்லாம் போக வேண்டாம்னே, கொஞ்சம் டீ சாப்பிட்டு ஓய்வெடுங்கண்ணே. ஒரு அமைச்சர் சொல்கிறார், பெயர் தெரியும், ஆனால் இப்படி சொன்ன அமைச்சருக்கு புகழ் வராது என்பதனால் அவர் பெயரை நான் இதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன். கலைஞர் சொன்னார், என்னது, கூட்டத்துக்கு போக வேண்டாமா? மக்களை சந்திக்க வேண்டிய நேரமே இதுதான் ஐயா, எடு வண்டிய. கலைஞர் சொன்ன இந்த செய்தியைத்தான் இயக்கம் இன்று தன் இதயத்தில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. மக்களை சந்திக்க வேண்டிய நேரம் இதுதான்.
எப்போதும் மக்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர் தளபதி ஸ்டாலின். எனக்கு அவரிடம் பிடித்த விஷயம் என்ன தெரியுமா? அவருடைய பணிகளுக்கு கிழமை கிடையாது, தேதி மட்டும்தான் உண்டு. சனி ஞாயிறு விடுமுறை என்றவருக்கு தெரியாது. 17 எங்க, 18 எங்க, இப்படித்தான். நான் அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை மாலை வீக்கெண்ட் வந்துவிட்டால் தன் கோட்டை கழற்றி தூர எறிவார். ஜனாதிபதி பதவியையும் கோட்டோடு களைந்து விடுவார். அரைக்கால் சட்டை போட்டுக் கொள்வார். இன்னும் 2 நாட்களுக்கு நான் அமெரிக்காவின் ஜனாதிபதி அல்ல, நான் ட்ரம்ப். என் நாய்க்குட்டியோடு பேசுவேன், என் புல்வெளியில் விளையாடுவேன், என் பேரன் பேத்திகளோடு கால்பந்து விளையாடுவேன், மீன் இல்லாத குளத்தில் மீன் பிடிப்பேன், கடலுக்கு போவேன், படகோட்டுவேன், எனக்கு பிடித்த சாண்ட்விச் சாப்பிடுவேன், இன்றைக்கு மட்டும் சர்க்கரை போட்டு தேநீர் அருந்துவேன், மாலை இரவு 10 மணி வரைக்கும் நான் விழித்திருப்பேன், விடிய விடிய படம் பார்ப்பேன், எந்த அலுவலக தொலைபேசியும் என் காதுக்கு வந்துவிடக்கூடாது. 2 நாட்களுக்கு என் செல்போன் ஊமையாக இருக்கும். நானாக இருப்பதற்கு இந்த சனி ஞாயிறை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன். உலகத்தின் வல்லரசாகிய அமெரிக்காவின் ஜனாதிபதி எடுக்கிற முடிவு. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் 24 மணி நேரமும் உழைத்தாரே தவிர இப்படி ஓய்வெடுக்கவில்லை. அந்த உழைப்பு தான் அவரை இன்னும் உங்களை கைதட்ட வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் காணப்படுகிற பசுமைக்கு, சாலைகளுக்கு அவர் உழைப்பு தான் காரணம். இன்னும் மகளிரிடுகிற மகிழ்ச்சிக்கு அவர் உழைப்பு தான் காரணம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தோல்விகளை தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு நேர்மறையாக எடுத்துக்கொண்டால் இந்த இயக்கத்துக்கு பெரிய பெரிய வெளிச்சம் இருப்பதாக எங்களை போன்றவர்கள் நம்புகிறோம். தோல்வியில் நீங்கள் அண்ணாவுக்கு இணையாக நிற்கிறீர்கள். கலைஞர் தோல்வி அடைந்ததில்லை. கலைஞர் ஆட்சியில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். எலெக்ஷன்ல தோற்கடிக்கிறவர் யார்? முடியாது. அவர் தோல்வியை சந்தித்தறியாதவர். அண்ணா தோல்வியை சந்தித்திருக்கிறார். 1900 சுப வீரபாண்டியன் இங்கு அழகான வரலாற்று செய்திகள் எல்லாம் தொகுத்து சொன்னார். அவர் வரலாறு படித்தவர். தமிழச்சி தங்கப்பாண்டியன் வரலாறு படித்தவர். இந்த இயக்கத்தின் வேர்களையும் விழுதுகளையும் தெரிந்து கொண்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் இந்த இருவரும். வீரபாண்டியனுக்கு தெரிந்த ஒரு தகவலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 1950 திராவிட 62 திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தலில் நிற்கிறது. 50 சட்டமன்ற உறுப்பினர்களை வெல்கிறது. கலைஞர் உட்பட 50 சட்டமன்ற உறுப்பினர்கள். அண்ணா மட்டும் தோற்று போனார். காஞ்சிபுரத்தில் அண்ணா தோற்கடிக்கப்பட்டார். 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்துக்கு செல்லுகிறார்கள். அண்ணா வெளியே நிற்கிறார். சோர்ந்து போகவில்லை அண்ணா, தளர்ந்து போகவில்லை. தன் புன்னகையை உதட்டிலிருந்து பிரித்து எடுத்து தெருவில் போட்டுவிடவில்லை. தன் உற்சாகத்தை இழந்து விடவில்லை. அண்ணா வரலாறு படித்தவர். சொன்னார், கலங்காதீர் தம்பிமார்களே, ஒரு வரலாற்று கதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய போர் நடந்தது. கிறிஸ்தவர்களுக்கு தலைமை தாங்கியவன் ரிச்சர்ட், இஸ்லாமியர்களுக்கு தலைமை தாங்கியவன் சாலடி என்னும் மன்னன். எதற்கு தெரியுமா போர்? இயேசு பிறந்ததாக கருதப்படுகிற ஜெருசலேம் அன்றைக்கு இஸ்லாமியர்களின் கையில் இருந்தது. அந்த மன்னன் ரிச்சர்ட் கேட்டார்,
கிறிஸ்தவர்களின் தலைவன் கேட்டான், வேறொன்றும் வேண்டாம், ஜெருசலத்துக்குள் நுழைந்து எங்களை எங்கே தரிசிக்க அனுமதியுங்கள் என்று கேட்டான். இல்லை, இது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, ஒரு கிறித்தவர் கூட ஜெருசலம் நகரத்துக்குள் வர முடியாது, மோதிப்பார் என்றார். ரொம்ப பெரிய சிக்கலுக்கு பிறகு போர் ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த முடிவில் சாலிடி என்ற இஸ்லாமிய மன்னன் ஒரே ஒரு நிபந்தனை விதித்தான். இந்த போரில் ஈடுபட்ட அனைத்து கிறித்தவர்களும் ஜெருசலம் நகரத்துக்குள் வரலாம், தலைமை தாங்கிய ரிச்சர்டை தவிர. ரிச்சர்ட் மன்னன் மட்டும் உள்ள வரக்கூடாது, போராடியவர்களாக வரலாம். அண்ணா சொன்னார், தம்பிமார்களே, எல்லோரையும் ஜெருசலம் நகரத்துக்குள் அனுப்பிவிட்டு ரிச்சர்ட் மட்டும் வெளியே நின்றது போல 50 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே அனுப்பிவிட்டு உங்கள் தலைவன் நான் வெளியே நிற்கிறேன். அன்று அண்ணா வெளியே நின்றார், சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் சென்றார்கள். இன்றைக்கு தளபதி வெளியே நிற்கிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றார்கள். 5 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணா முதலமைச்சர் ஆனார், தளபதியும் ஆவார். நன்றி, வணக்கம்.